அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கடகராசி பூச நட்சத்திரத்தோட வாழ்க்கை ரகசியம், குணநலன்கள், அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம், அதிர்ஷ்டமான நிறம், எண்கள், போக வேண்டிய ஸ்தலங்கள், இதெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்தது கடகராசியோட ஆகஸ்ட் மாத கிரகநிலைப்படி அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, தொழில், வியாபாரம், உத்தியோகஸ்தர்களுக்கும், குடும்பத்துக்கும், பெண்களுக்கும், ஆண்களுக்கும் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியும், வழிபட வேண்டிய தெய்வத்தை பற்றியும், செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். நட்சத்திர பலன்களையும் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 27 நட்சத்திரங்களில் ரொம்பவே சிறப்பான நட்சத்திரங்களில் ஒன்றா கருதப்படுறது இந்த பூச நட்சத்திரம். கடகராசிக்குள்ளே முழுமையாக அமைஞ்சிருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்தோட அதிபதி சனி பகவான். நட்சத்திர தெய்வமாக பிரகஸ்பதியும், அதாவது குரு பகவான் கருதப்படுறாரு. அதனால் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி பகவானின் பொறுமையும் குருவோட ஞானமும் கலந்த தன்மை இருக்கிறதா ஜோதிட மரபுகள்லாம் சொல்லியிருக்கு. இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பிறவி தன்மை, அதாவது வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் நீதிமான்னு வர்ணிக்கப்படுறாரு. அந்த சனீஸ்வர பகவானுக்கு உரிய பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீதி, நேர்ம, நியாயத்துக்காக பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு உடல் உறுதியும் மன உறுதியும் அதிகமாக இருக்கும். எத்தகைய சிக்கலாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சுலபமாக தீர்வுகளை கண்டு செயல்படுவாங்க. இவங்க ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவங்களாக பூச நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒரு சிலர் தங்களோட ஆன்மீக வாழ்க்கைக்காக அவங்களோட குடும்பம், செல்வம் ஆகிய அனைத்துமே துறந்துவிடும் திடசத்தத்தையும் பெற்றிருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க அனைவராலும் விரும்பப்படுறவங்களாக இருப்பாங்க. பல வகையான விஷயங்களை பற்றியும் ஓரளவாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க. எல்லா விஷயங்களையுமே தூய்மையும் சுகாதாரத்தையும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. பலர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவங்களோட கடுமையான உழைப்பால் மேலும் வாழ்க்கையில் ரொம்ப உயர்த்த நிலைக்கு போவாங்க. சனி பகவானுக்குரிய நட்சத்திரமாக இவங்க இருக்கிறதால இவங்களோட பெரும்பாலானவங்க மனசில் ஏதாவது இனம் புரியாத ஒரு சோகம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. மற்றவங்களுக்கு இவங்களால் முடிஞ்ச எந்த வகையிலையும் உதவி செய்கிறதுக்கு இவங்க தயாராக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு சவாலாக, கடினமாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் இவங்களோட திறமையால் சீக்கிரத்தில் எளிதில் சாதித்து வெற்றி பெறுவாங்க. ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும்னு விருப்பப்படக்கூடியவங்க. தவறு செஞ்சவங்கள மன்னிக்கும் குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களோட மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறவங்களாக இவங்க இருப்பாங்க. தவறான செயல்களில் ஈடுபடவே மாட்டாங்க. இவங்களோட சுயமரியாதைக்கு ஒரு பங்கம் வருது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா இவங்க எரிமலையாக வெடிப்பாங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய் நன்றி மறவாதவங்க. நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு உதவி பண்ணிங்கன்னா கூட அது வாழ்க்கை முழுக்க அவங்க மறக்கவே மாட்டாங்க. பாரம்பரிய பழக்க வழக்கங்களை இவங்களுக்கு அதிகமாக பற்று இருக்கும். இந்த பூச நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காதல் மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு அதில் உள்ள தோல்வி அடைஞ்சவங்களாக இருப்பாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு வருகிற வாழ்க்கை துணைக்கிட்ட இவங்க ரொம்ப அன்பாகவும் காதலோடையும் நடந்துக்குவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் சபல புத்தி இருந்தாலும் கூட எப்போவுமே ஒழுக்கக்கேடான செயல்களில் எப்போவுமே ஈடுபடவே மாட்டாங்க. கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை இவங்க அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. பூச நட்சத்திரத்தில் 1வது பாதத்தை சூரிய பகவான் ஆள்றாருங்க. அதனால் இந்த பாதத்தில் பிறந்தவங்க இயற்கையிலேயே அதிக சுறுசுறுப்பு குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எளிதில் நோய் நொடிகளில் இவங்களை அண்டவே அண்டாது. மிகப்பெரிய கூட்டத்தில் கூட இவங்களோட தனித்தன்மையால் அனைவரோட கவனத்தையும் இவங்க ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு எப்போவுமே அவங்க அப்பா கூட அடிக்கடி முரண்பாடு ஏற்படுங்க. கல்வியில் இவங்க எப்போவுமே சிறப்பாக இருப்பாங்க. அதே சமயம் விளையாட்டு போட்டிகளில் அதிகம் ஈடுபட்டு மாநில, தேசிய அளவில் கூட வெற்றி பெறக்கூடிய திறமையை கொண்டவங்க. பரிசுகளில் நிறைய வெல்வாங்க. இவங்க மற்றவங்க கிட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிற நுணுக்கத்தை தெரிஞ்சவங்க. தவறான காரியங்களை எப்போவுமே செய்ய மாட்டாங்க. மற்றவங்க அப்படி செய்கிறதையும் இவங்க எப்போவுமே அனுமதிக்கவும் மாட்டாங்க. மனதுக்கு இனிய வாழ்க்கை துணையை இவங்க அமைய பெறுவாங்க. சூரியனுக்குரிய பாதங்கிறதால அடிக்கடி உஷ்ணம் சம்மந்தமான நோய்களால் இவங்க அதிகம் அவதிப்படுவாங்க. வாழ்க்கையில் சீக்கிரத்திலேயே வாழ்க்கையோட உன்னதமான நிலையை இவங்க அடைவாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த 2ஆம் பாதத்தை புதன் பகவான் ஆள்றாரு. அதனால் இந்த பாதத்தில் பிறந்தவங்க இயற்கையிலேயே மிகுந்த சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. நகைச்சுவை பேசும் திறன் பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் எல்லா வசதியும் பெற்று வாழ விரும்பக்கூடியவங்க.
இவங்களோட பெற்றோர் மீது இவங்க ரொம்ப அன்பும் மரியாதையும் வச்சுருக்கக்கூடியவங்க. எந்த ஒரு நபர்கிட்டையும் நட்புறவோடு மட்டும் இருக்க விருப்பப்படுவாங்க. இவங்களுக்கு உறவினர்களோட நெருங்கி பழக விருப்பமே இருக்காதுங்க. அப்பப்போ எதையாவது நினச்சி இவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க. ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல எத்தனை தடங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட எல்லாத்தையுமே இவங்களோட பொறுமை குணம் மற்றும் திறமையால் முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. இவங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக அதிகம் செல்வம் சேர்க்க கடுமையாக உழைப்பாங்க. பொழுதுபோக்குக்காக பிற செயல்களில் ஈடுபடுறத காட்டிலும் புத்தகங்கள் படிக்கிறதுலையே இவங்க அதிகம் விருப்பப்படுவாங்க. அடுத்ததாக பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த பாதத்தில் சுகங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி புரிகிறாரு. அதனால் இயற்கையாகவே மற்றவங்களை கவர்கிற முகம், உடல் தோற்றம் இவங்க பெற்றிருப்பாங்க. எத்தனை வயசாலுமே இளமை தோற்றத்தோடு இவங்க இருப்பாங்க. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் இன்னல்கள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே இவங்க திறமையால் வென்று இன்புற வாழ்வாங்க. எப்பாடுபட்டாவது இவங்க நினச்ச காரியங்களை சாதித்து முடிப்பாங்க. கூட்டு குடும்ப வாழ்க்கையை இவங்க ரொம்பவே விருப்பப்படுறவங்களாக இருப்பாங்க. இயற்கை மேலே இவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகம். இயற்கை எழில் நிறைஞ்ச இடங்களில் வசிக்கிறதுக்கு இவங்க அதிகம் விருப்பப்படுவாங்க. புது ஆடை அணிகலன்கள் அணிகிறது, விதவிதமான வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஈடுபாடு அதிகம் இவங்களுக்கு. தீவிரமான ஆன்மீக சிந்தனை இவங்களுக்கு இருக்கும். செல்வங்கள் அதிகம் பெற்றவங்களாக இவங்க இருந்தாலும் கூட அந்த செல்வங்களை தான தர்ம காரியங்களில் செலவழிக்கிறதுல இவங்களுக்கு அதிகம் விருப்பம் இருக்கும். வாகனங்கள் மேலே இவங்களுக்கு தீவிர பற்று கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க பயணிக்கக்கூடிய பழைய வாகனங்களை மாற்றிட்டு புது வாகனங்களை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே சண்டையை விரும்பாதவங்க இவங்க. சண்டை போட்டாங்க அப்படின்னா சுலபத்தில் இவங்க சமாதானப்படுத்திடுவாங்க. சுக்கிரன் இந்த பாதத்தை ஆள்றதால பிற உயிர்கள் மீது இவங்களுக்கு ரொம்ப அதிகம் அன்பு இருக்கும். இவங்க வீட்டில் இந்த பாதத்தில் பிறந்தவங்க ஏதாவது செல்ல பிராணிகளை கண்டிப்பாக வளர்ப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த பாதத்தை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அதனால் இயற்கையிலேயே வீர பராக்கிரமம் நிறைஞ்சவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க உடல் பலத்தை பேணி காக்கிறதுல ரொம்பவே அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க. உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறதையே இவங்க விரும்புவாங்க. எந்த காலத்துலையுமே இவங்களோட உறவுகளை விட்டு கொடுக்க விருப்பவே மாட்டாங்க. வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் அனுபவித்து வாழணும்னு நினைப்பாங்க. இவங்களோட சிறந்த பேச்சாற்றல் மூலமாக இவங்களுக்கு வர வேண்டிய காரியங்களை இவங்க எல்லாமே சாதிச்சுக்குவாங்க. சுய கௌரவம் அதிகம் இவங்களுக்கு. தன்மானத்துக்கு இழுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை பொறுத்துக்கவே மாட்டாங்க. ஒரு கணம் கூட பொறுக்க மாட்டாங்க. திடமான மன உறுதி இருந்தாலும் அப்பப்போ எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க குழந்தைகளை ரொம்பவே நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு முன்கோபம் ரொம்ப அதிகங்க. அந்த முன்கோபத்தால் மற்றவங்கள மன வருத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இவங்க ரொம்ப வருந்துவாங்க. மற்றவங்களுக்கு நம்ம இளமையாகவே இருக்கணும், இளமையாகவே தெரியணுங்கிறதுல இவங்க அதிகம் அக்கறை எடுத்துக்குவாங்க. அதுக்காக நிறைய ஒப்பனைகள் செஞ்சுக்குவாங்க. அதாவது அலங்காரம், மேக்கப், நிறைய மேக்கப் சம்மந்தமான பொருட்கள்லாம் வாங்குவாங்க. அதை நிறைய இவங்க விருப்பப்படுவாங்க. இவங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரக்காரங்க இவங்க நட்சத்திர அதிபதியான சனி பகவானை சனிக்கிழமைகளில் கருப்பியல் கலந்த விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவான் மந்திரங்கள் துதித்து வழிபட்டு வரணும். வருஷத்துக்கு ஒரு முறை திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு சனி பிரீப்தி பூஜை செஞ்சு வழிபடும்போது, சனி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரையும் பூஜித்து வரும்போது வாழ்க்கையில் நன்மைகள் நிறைய இவங்களுக்கு உண்டாகும். தினமும் நீங்கள் காலை உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவுலேருந்து நீங்கள் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிடி சாப்பாடை எடுத்து காகத்துக்கு வைக்கிறதும், சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் உணவோட மிச்சத்தை தெரு நாய்க்கு வைக்கிறதும் சனி தோஷத்தை போக்குங்க. சனிக்கிழமைகளில் துறவிகள், அதாவது யாசகர்கள், இயலாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானமோ இல்லை பொருள் தானமோ நீங்கள் செய்யலாம். உங்கள் வீடுகளில் நறுமணம் உள்ள மலர்கள், பூக்கள், செடிகளை நீங்கள் நிறைய வளர்க்கலாம். போக வேண்டிய ஸ்தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழி வட்டத்தில் இருக்கிற அருள்மிகு திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு பூச நட்சத்திரக்காரர்களை வழிபடலாம். புதுச்சேரி மாவட்டத்தில் இருக்கும் திருநள்ளாறு அருள்மிகு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும் பூச நட்சத்திரக்காரங்க வழிபாடு பண்ணலாம். நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். பொதுவாக இவங்க 28 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கையில் நிலைத்தன்மை அதிகரிக்க தொடங்கும். இருந்தாலும் சில ஜோதிட விளக்கங்கள்லாம் இது சொல்லியிருக்கு. மேலும் 32 வயசுலேருந்து 36 வயசு காலப்பகுதியில் தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் முக்கியமான முன்னேற்ற வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு உருவாகலாம்.
அதே மாதிரி 40 வயசுக்கு அப்புறம் அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நிலையான முன்னேற்றம் பலருக்கு அமையலாம். இது நிறைய சொந்த ஜாதகங்களை பொறுத்து இதெல்லாம் மாறுபடும். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8, 17, 26. அதிர்ஷ்டமான நிறங்கள் நீலம், கருநீலம், வெள்ளை, மஞ்சள். அடுத்ததான் இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைப்படி இந்த கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம், குடும்பம், தொழில், புது முயற்சி இந்த விஷயங்களில் முக்கியமான மாற்றங்கள்லாம் கொண்டு வரக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக குரு கடகத்தில் இருக்கிறது உங்கள் ராசிக்கு முக்கியமான அம்சம். இதனால் தன்னம்பிக்கை, வளர்ச்சி, புதிய வாய்ப்புகள் இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் பார்க்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் வரலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு இல்லை அப்படின்னா வேலை மாற்றம் தொடர்பான பேச்சு முன்னேறலாம். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. பழைய தொடர்புகள் மூலமாகவும் வாய்ப்புகள்லாம் நிறைய வரலாம். ஆனால் கூட்டு தொழில் மற்றும் பெரிய முதலீடுகளில் நீங்கள் கண்டிப்பாக அவசரப்பட வேண்டாங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நம்பிக்கை தரக்கூடியதாக தான் இருக்குது. வருமானத்தை அதிகரிப்பதற்கான புதிய வழிகளை நீங்கள் தேட போகிறீங்க. ஆனால் பணம் வந்ததுமே குடும்ப செலவுகள், வீடு, குழந்தைகள் போன்ற விஷயங்களுக்கு செலவு அதிகரிக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வருமானம் மட்டும் இல்லாமல் சேமிப்புக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. வீடு, நிலம், சொத்து இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வீடு இல்லை அப்படின்னா மனம் வாங்க நினைக்கிறவங்க முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த சொத்து தொடர்பான பேச்சுகள்லாம் மறுபடியும் நகரத் தொடங்கும். ஆனால் பத்திரம், உரிமை, வில்லங்கம் போன்ற ஆவணங்களை சட்ட ஆலோசனையோட சரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் முடிவு செய்யணும். குடும்பம், திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் பேசி சரி செய்யக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு வரன் தொடர்பான பேச்சுகள்லாம் நல்லபடியாக அமைய போகுது. ஏற்கனவே திருமண பேச்சு நடந்திருக்கிறவங்களுக்கு அது அடுத்த கட்டத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளோட படிப்பு மற்றும் எதிர்காலம் தொடர்பான கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இது அமைஞ்சிருக்கு. அவங்களோட திறமைகளை நீங்கள் கண்டிப்பாக ஊக்கப்படுத்தணும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிலருக்கு நல்ல செய்திகள் வர வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகமாக தேவைப்படுது. செலவு வருமானத்தை நீங்கள் முன்கூட்டியே கணக்கிட்டு செயல்படுறது ரொம்ப நல்லது. புது பயிர் இல்லை அப்படின்னா பெரிய முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி சந்தை நிலவரத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு தான் செய்யணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் பெரிய விஷயங்களை அலட்சியம் செய்யாமல் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. தூக்கமின்மை, மன அழுத்தம், அதிக வேலைப்பளு இதிலெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இதை தவிர்க்கணும். ஏற்கனவே உடல்நல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மருத்துவர்களோட ஆலோசனையை பின்பற்றணுங்க. நாம் மருத்துவரை பார்க்காமே வச்சுட்டு இருந்து நாம் நோயை அதிகப்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக வழிபாடை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க சிவபெருமான் மற்றும் அம்மன் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். திங்கட்கிழமை சிவன் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு இதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடும் போது குடும்ப வழக்கப்படி தெய்வ வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாட்டு வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு, எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு, முன்னே விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்க போகுது. புது வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் முயற்சி செஞ்ச இடத்துல இருந்து மறுபடியும் உங்களுக்கு தொடர்பு வரலாம். வேலைக்கு ஏற்கனவே நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருந்த இடத்துல இருந்து நல்ல செய்தி வரலாம். வேலை மாற நினைக்கிறவங்க முதல்ல புது வேலை உறுதியாகுதாங்கிறத பார்த்துட்டு இப்போ செஞ்சிட்ருக்கிற வேலையை நீங்கள் விட்டு விலகிறது ரொம்ப நல்லது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் படிப்படியான முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதமாக தாங்க இது அமைஞ்சிருக்கு. ஒரே நேரத்தில் பெரிய தொகை கிடைக்கிறத விட வேலை, தொழில் மூலமாக தொடர்ந்து வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு முக்கியமாக இருக்குது. ஆனால் குடும்ப செலவு, வீடு, குழந்தைகள் போன்றவைக்காக செலவு அதிகரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வருமானத்தை கவனமாக செலவு பண்ணுங்கள். புது முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலீடு செய்ய நினைக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராயாமல் பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டாம். கடன் வாங்கி முதலீடு செய்கிறது, நண்பர்கள், உறவினர்கள் சொன்னதால் மட்டும் முதலீடு செய்கிறது, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யாதீங்க. அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லப்படக்கூடிய திட்டங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஆவணங்கள், தெளிவில்லாத சொத்து இதிலெல்லாம் கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்தணும். சின்ன அளவில் உங்களால் தாங்கக்கூடிய பணத்தில் முழுமையாக ஆராய்ஞ்சதுக்கப்புறம் முடிவு செய்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் கொடுக்கல் வாங்கல எழுத்துப்பூர்வமாக ஆதாரம் இல்லாமல் பெரிய தொகையை கண்டிப்பாக கொடுக்காதீங்க. வேலை மாற்றம், கோபத்தில் வேலையை விட்டுறாதீங்க. முதலீடு செய்கிறதில் கவனமாக இருக்கணும். அவசரமாக முடிவை கண்டிப்பாக எடுக்காதீங்க.
மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் புது வேலை மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்யக்கூடிய காலமாக தான் இருக்குது. வருமானத்தில் முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய காலம். அதனால் முதலீடு மற்றும் பண விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஆகஸ்ட் மாதம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, அஷ்டமஸ்தானத்தில் ராகு, சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரம், லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், புதன், குருன்னு கிரகநிலைகள் இருக்குது. இந்த மாதம் கடன் பிரச்சனையெல்லாம் தீருங்க. கடன் தொடர்பான பிரச்சனை எதுவும் இருக்காது. உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பமெல்லாம் நீங்க போகுது. ஆனால் மற்றவங்ககிட்ட பழகும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. தொழில் தொடர்பான காரியங்கள்லாம் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாக போகுது. பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல உங்களுக்கு வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலை தான் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் திறம்பட செய்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் மறைய போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்க போகுது. சண்டை சச்சரவுகள்லாம் தீரப்போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் தீரும். பணவரத்து கூடும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுது. அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் உங்களோட காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள்லாம் கண்டிப்பாக விலக போகுது. பணவரத்து திருப்தி தரும். மனக்குழப்பமெல்லாம் நீங்க போகுது. மாணவர்கள் பாடங்களை படிக்கணுமேங்கிற கவலை குறையும். சக மாணவர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். காரியங்களை சாதிக்க போகிறீங்க. சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள்லாம் வரப்போகுது. கூர்மையான மதிநுட்பத்தால் நீங்கள் எந்த பிரச்சனையுமே எளிதாக சீக்கிரத்தில் தீர்த்துருவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுலாம் நல்ல முடிவுக்கு வரப்போகுது. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்க போகுது. பார்ட்னர்கள் ஒத்துழைப்போட வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்பட போகிறீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தகவல்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். தூரத்திலிருந்து கடிதம் மூலமாகவோ இல்லை ஃபோன் கால் மூலமாகவோ நல்ல தகவல்கள் உங்களுக்கு வரும். வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேர்ந்துடும். கஷ்டம் குறைய போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சாதகமான பலன் தரப்போகுது. எதுலேயுமே நீங்கள் வேகமாக செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணும். பரிகாரமாக நீங்கள் திங்கக்கிழமைகளில் சோமவார விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறது உங்களுடைய கஷ்டங்களை போக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, தேய்பிறையில் திங்கள், புதன், வெள்ளி. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.